ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம 32 என்ஐடிஸில் இருக்கக்கூடிய 86 வெவ்வேறு வகையான அகடமிக் ப்ரோக்ராமிங்க்கு க்ளோசிங் ரேங்க்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜெய் மெயின் ஸ்கோர் பேஸ் பண்ணி இந்த க்ளோசிங் ரேங்க்ஸ்லேருந்து நீங்கள் எந்தெந்த கோர்சஸ்க்குலாம் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க அப்படின்றத நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு பற்றியும் நம்ம ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ஐடிஸில் சீட் அலாட்மெண்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விதமாக உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்டேட் கோட்டான்னு வரும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் கோட்டான்னு வரும். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதால நம்ம ஹோம் ஸ்டேட் கோட்டாவை பற்றி நம்ம ஃபுல்லாகவே ப்ரீஃபாகவே போன வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ என்ஐடி திருச்சியில் ஹோம் ஸ்டேட் கோட்டாவில் வெவ்வேறு கோர்சஸ்க்கு எவ்வளோ க்ளோசிங் ரேங்க்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீஃபாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்மளே வந்து வேறு என்ஐடிஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணோம்னா வேறு ஸ்டேட்டில் இருக்கிற என்ஐடிஸ்க்கு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் புதுச்சேரியில் இருக்கிற ஸ்டேட்டுக்கே நம்ம அப்ளை பண்ணோம்னா நாம் வந்து அதர் ஸ்டேட் கோட்டாவில் தான் வரும். ஸோ அதனால் நம்ம வேறு என்ஐடிஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கோர்சஸுக்கு நாம் க்ளோசிங் ரேங்க்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தால் தான் நாம் என்னென்ன கோர்ஸ் நம்மளுடைய ஸ்கோரை பேஸ் பண்ணி நாம் எந்தெந்த கோர்சஸ்க்கு நம்ம எலிஜிபிள் ஆகும் அப்படின்றத பற்றி நம்ம ஒரு புரிதலுக்கு நம்ம வர முடியும். 32 என்ஐடிஸில் இருக்கக்கூடிய 86 வெவ்வேறு வகையான கோர்சஸுக்கு என்ன க்ளோசிங் ரேங்க்ஸு, அதர் ஸ்டேட் க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கோர்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் நம்ம கோர்சஸ் வருங்க. அதனால தான் A to Zன்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு கோர்ஸ் நம்ம என்னென்னு பார்த்தோம்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். இது எத்தனை என்ஐடிஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 என்ஐடிஸில் இருக்குது. ஸோ ஓப்பன் கேட்டகரிக்கு க்ளோசிங் ரேங்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26,492, ஓபிசி என்சிஎல் பார்த்தீங்கன்னா 9,052, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 4,554, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 2,494. ஸோ இது நீங்கள் எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரெண்டு என்ஐடிஸில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வந்து இருக்குது. ஸோ இந்த 2 என்ஐடிஸில் க்ளோசிங் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ச்சுக்கு க்ளோசிங் ரேங்க்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 26,492. ஸோ உங்களுடைய ரேங்கிங் வந்து இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா, அதாவது 26,492க்குள்ளே, அதாவது 25,000 அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா தென் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் அப்ளைங் ஃபார் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2 என்ஐடியில் ஏதாவது ஒரு என்ஐடியில் உங்களுக்கு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி தான் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இது வந்து ஓப்பன் கேட்டகரிக்கு நான் சொன்னேன். அதே மாதிரி உங்கள் கேட்டகரி என்ன வருதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த க்ளோசிங் ரேங்க்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் எலிஜிபிளாக இல்லையான்றது உங்கள் ரேங்கிங்கை வச்சுக்கிட்டு நீங்கள் எலிஜிபிளாக இல்லையான்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் மீதி கோர்சஸும் இதே மாதிரி தான் வரும். ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 என்ஐடிஸில் இருக்குது. ஸோ ஓப்பன் கேட்டகரியில் க்ளோசிங் ரேங்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1,187, ஓபிசி என்சிஎல் பார்த்தீங்கன்னா 641, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 289, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 171. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான். இது வந்து மொத்தம் 11 என்ஐடிஸில் இருக்குது ஆர்கிடெக்சர் இந்த கோர்ஸு. ஸோ இதுக்கு வந்து க்ளோசிங் ரேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா 1,187லேயே உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அப்படின்னா இந்த 11 என்ஐடிஸில் ஏதோ ஒரு என்ஐடியில் கடைசியில் க்ளோஸ் ஆகிறது வந்து இந்த பிரான்ச்சுக்கு ரேங்கிங் வந்து க்ளோஸ் ஆகிறது வந்து 1,187ல் க்ளோஸ் ஆகிருக்கு ஃபார் ஓப்பன் கேட்டகரி. அதே மாதிரி ஓபிசி என்சிஎல் பார்த்தீங்கன்னா 641லேயே க்ளோஸ் ஆகிருக்கு. அப்படின்னா இந்த 11 என்ஐடிஸில் ஏதோ ஒரு என்ஐடியில் 641ல் வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸுக்கான ரேங்கிங் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ ரிமைனிங் இருக்கிற என்ஐடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதோட முன்னாடி தான் இருக்கும். ஸோ உங்களுடைய ரேங்கிங் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஓபிசி என்சிஎல்லாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ரேங்கிங் ஒரு 500 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு என்ஐடியில் நீங்கள் ஆர்கிடெக்சர் எடுத்து நீங்கள் பிளேஸ் ஆகிடலாம். இதேமாரி அடுத்த கோர்சஸ் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 என்ஐடிஸில் இருக்குது. இதுக்கு ஓப்பன் கேட்டகரி க்ளோசிங் ரேங்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,721, ஓபிசி என்சிஎல் பார்த்தீங்கன்னா 3,764, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 2,108, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 1,039. அதுமாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 4 இயர்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். 5 இயர்ஸ்னால் உங்களுக்கு வந்து எம்டெக் அந்த மாதிரி சேர்ந்து வந்துடுங்க இது. ஸோ இது வந்து எம்டெக் டிகிரியோட சேர்ந்து வந்துடும். ஸோ அதனால தான் இது 5 இயர்ஸ்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அடுத்து ஸோ இது வந்து எத்தனை என்ஐடிஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ஐடியில் இருக்குது. அதே மாதிரி இதுக்கு க்ளோசிங் ரேங்க் இந்த ஒரு என்ஐடிக்கு அதர் ஸ்டேட்டுக்கு உடைய க்ளோசிங் ரேங்க் 12,251 ஃபார் ஓப்பன் கேட்டகரி. ஃபார் ஓபிசி என்சிஎல் பார்த்தீங்கன்னா 4,969, ஃபார் எஸ்சின்னு பார்த்தீங்கன்னா 2,745, ஃபார் எஸ்டின்னு பார்த்தீங்கன்னா 1,074. அதே மாதிரி அடுத்த பிரான்ச் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா இன்ஜினியரிங். இது வந்து டேட்டா இன்ஜினியரிங். அதேமாதிரி டிஎஸ்ன்னு போட்டிங்கன்னா அது வந்து டேட்டா சயின்ஸ். சரிங்களா? அதேமாதிரி ஸ்லைட்டாக வேறுபடும் இது. ஸோ அதனால் நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் எடுத்து படிக்கணும்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த வெரைட்டிஸில் நீங்கள் எந்த வெரைட்டிஸ் உங்களுக்கு வந்து உங்கள் ரேங்கிங்க்கு சூட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் ஆப்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா இன்ஜினியரிங். இது வந்து ஒரு என்ஐடியில் இருக்குது. இதோடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. 6433 வந்து ஓப்பன் கேட்டகரிக்கு க்ளோசிங் ரேங்க். 2359 வந்து ஓபிசி என்சிஎலுடைய க்ளோசிங் ரேங்க். 1399 வந்து எஸ்சியோடைய க்ளோசிங் ரேங்க். 471 வந்து எஸ்டியோடைய க்ளோசிங் ரேங்க். இது மாதிரி ஏஐடிஎஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 என்ஐடிஸில் இருக்குது. ஸோ இந்த 3 என்ஐடிஸில் ஏதோ ஒரு என்ஐடியில் வந்து இந்த ரேங்க்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து இந்த ரேங்க்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ரிமைனிங் என்ஐடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதோட முந்தின ரேங்கிங்லேயே சீட்ஸ் வந்து அலாட் ஆயிருக்கும். ஸோ ஓப்பன் கேட்டகரிக்கு எவ்வளோ க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16,537, ஓபிசி என்சிஎலுக்கு 5,792, எஸ்சிக்கு 2,988, எஸ்டிக்கு 1,174. அதுமாதிரி ஏஐஎம்எல் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் சொல்லுவாங்க. ஸோ மிஷின் லேர்னிங் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 என்ஐடியில் இருக்குது. இந்த ரெண்டு என்ஐடியில் ஏதோ ஒரு என்ஐடியில் 29,014 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. தட் இஸ் தி லாஸ்ட் ரேங்கிங் ஃபார் விச் திஸ் கோர்ஸ் ஹாஸ் பீன் அலாட்டட் அப்படின்ற மாதிரி வரும் இது ஓப்பன் கேட்டகரிக்கு. அதே மாதிரி ஓபிசி என்சிஎல் பார்த்தீங்கன்னா 9,296, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 5,616, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 2,221. அது மாதிரி பிடெக் எம்டெக் இன் கம்ப்யூட்டேஷனல் மெக்கானிக்ஸ் இது வந்து 5 இயர்ஸ் கோர்ஸ். ஸோ எம்டெக் அண்ட் டியூல் டிகிரி ப்ரோக்ராம் இது மாதிரி டியூல் டிகிரி ப்ரோக்ராம் வந்துச்சுனாவே அது வந்து 5 இயர்ஸ் கோர்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு என்ஐடியில் இருக்குது. ஸோ இது எந்த என்ஐடின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லிஸ்ட் வரணும், நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன் நான். இதோடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 22,819 ஓப்பன் கேட்டகரிக்கு. ஓபிசி என்சிஎல் பார்த்தீங்கன்னா 7,810, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 5,034, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 2,412. அதுமாதிரி அடுத்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிடெக் இன் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங். இது வந்து 4 இயர் டிகிரி கோர்ஸ். இது வந்து ஒரு என்ஐடியில் இருக்கு. இதோடைய ஓப்பன் கேட்டகரி க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா 13,340, ஓபிசிக்கு க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா 4,300, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 2,876, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 1,016. அதுமாதிரி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இதுவும் 4 இயர்ஸ் கோர்ஸ். இது வந்து 2 என்ஐடிஸில் இருக்குது. ஸோ இதில் க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா 56,483. அதுமாதிரி ஓபிசி என்சிஎல் பார்த்தீங்கன்னா 18,900, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 9,272, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 3,473. இந்த பேஜ் நீங்கள் ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து உங்கள் கவுன்சிலிங் அப்போ வந்து உங்கள் சீட் அலோகேஷன் அப்படின்னா கோர்ஸ் செலெக்ஷன் அப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி. இது வந்து 8 என்ஐடிஸில் இருக்குது. இதோடைய க்ளோசிங் ரேங்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5841 ஓப்பன் கேட்டகரிக்கு, 18297 ஓபிசி என்சிஎலுக்கு, எஸ்சிக்கு 9235, எஸ்டிக்கு 3426. அதுமாதிரி பயோசயின்ஸ் அண்ட் பயோ இன்ஜினியரிங் இது வந்து ஒரு என்ஐடியில் இருக்குது. ஸோ இதோடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா 61897, ஓபிசி என்சிஎலுக்கு 19859, எஸ்சிக்கு 10047, எஸ்டிக்கு 3782. அடுத்தது பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி. இது வந்து 5 இயர்ஸ் டிகிரி ப்ரோக்ராம். இது வந்து 4 இயர் டிகிரி ப்ரோக்ராம்ஸு. இது வந்து 5 இயர் டிகிரி ப்ரோக்ராம். ஸோ 5 இயர் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு என்ஐடியில் இருக்குது. ஸோ ஓப்பன் கேட்டகரியில் க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா 49920, ஓபிசி என்சிஎல் டேட்டா இல்லை, எஸ்சிக்கு டேட்டா இல்லை, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 3171. ஆனால் இதில் யாரும் சேர்ந்துருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் இந்த கேட்டகரியில். அடுத்தது பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி அண்ட் பயோகெமிக்கல் இன்ஜினியரிங். இது வந்து ஒரு என்ஐடியில் இருக்குது. ஸோ இதோடைய க்ளோசிங் ரேங்க் ஓப்பன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 59122, ஓபிசி என்சிஎல் பார்த்தீங்கன்னா 19157, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 9366, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 3538. அதுமாதிரி செராமிக்ஸ் இன்ஜினியரிங் இது வந்து ஒரு என்ஐடியில் இருக்குது. இதோடைய க்ளோசிங் ரேங்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 34,022, ஓபிசி என்சிஎல் பார்த்தீங்கன்னா 10,250, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 6,325, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 2,402. அதேமாதிரி செராமிக் இன்ஜினியரிங் அண்ட் எம்டெக் இண்டஸ்ட்ரியல் செராமிக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர் டிகிரி கோர்ஸ். ஏன்னா எம்டெக் சேர்ந்து வரதால இது வந்து 5 இயர் டிகிரி கோர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ஐடியில் இருக்குது. இதோடைய க்ளோசிங் ரேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 45,200 ஒரு ஓப்பன் கேட்டகரி, 14,175 ஓபிசி என்சிஎல்லாக இருந்தால், அதுமாதிரி 6,502 ஃபார் எஸ்சி. எஸ்டிக்கு டேட்டா இல்லை அப்படின்னா அவங்க யாரும் சேர்ந்துருக்க மாட்டாங்க. அடுத்தது கெமிக்கல் இன்ஜினியரிங். இது வந்து மொத்தம் 17 என்ஐடிஸில் இருக்குது. ஸோ இந்த 17 என்ஐடிஸில் ஏதோ ஒரு என்ஐடியில் இந்த ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா இந்த ரேங்கிங்க்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் அவைல் பண்ணிங்கன்னா யூ வில் பி ப்ளீஸ்ட் அட் எனி ஒன் ஆஃப் தீஸ் 17 என்ஐடிஸ். அதான் நான் சொல்லியிருந்தேன் நான். அப்படி தான் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இதோட க்ளோசிங் ரேங்க் ஓப்பன் கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 55,299, ஓபிசி என்சிஎல்லாக இருந்துச்சுன்னா 17,681, எஸ்சியாக இருந்துச்சுன்னா 8,583, எஸ்டியாக இருந்துச்சுன்னா 3,325. அதுக்கடுத்தது கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் எம்டெக்னு சேர்ந்து வந்துச்சுனாவே அது வந்து 5 இயர் டிகிரி கோர்ஸுங்க அது. ஸோ இது வந்து 3 என்ஐடிஸில் இருக்குது. ஸோ இதோடைய க்ளோசிங் ரேங்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஓப்பன் கேட்டகரிக்கு 36,842, ஓபிசி என்சிஎலுக்கு 13,398, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 4,618, எஸ்டிக்கு டேட்டா இல்லை. கெமிக்கல் சயின்சஸ் அண்ட் டெக்னாலஜி இப்படி ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு என்ஐடியில் இருக்குது. ஸோ இது வந்து மோஸ்ட்லி மிசோரமில் இருக்குன்னு நினைக்கிறேன் இது. ஸோ இதுக்கு
க்ளோசிங் ரேங்க்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 57895, மீதி இதுக்கெல்லாம் டேட்டா இல்லை. அதேமாதிரி கெமிக்கல் டெக்னாலஜி வந்து 5 இயர்ஸ் கோர்ஸ். ஸோ இந்த 5 இயர் கோர்ஸ் வந்து இது வந்து ஒரு NITயில் இருக்குது. ஸோ இதுக்கு க்ளோசிங் ரேங்க் ஓப்பன் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 43789, OBC NCLக்கு 15102, ஃபார் SC 7264, STக்கு டேட்டா இல்லை. ஸோ இதையும் ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா A to Z ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். இது வரைக்கும் நம்ம 20 கோர்சஸ் வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் கோர்சஸ்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததும் நம்ம ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர்லேயே நம்ம கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிரான்ச்சஸ் வருதுன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு நீங்கள் அது எப்படி சாய்ஸ் ஃபில்லிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலான்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ மீதி ரிமைனிங் திங்ஸ் வில் பி டிஸ்கஸ்ட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. வரப்போகிற வீடியோஸ்லாம் தவறாமல் பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டாஸ்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸே யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஒரு லைக்ஸ் ஒன்று போட்டுக்கோங்க. தேங்க்யூ.